நீங்களும் பிதாமகரை போல், கிருபாச்சாரியரை போல், துரோணாச்சாரியரை போல் கை கட்டி வாய்மூடி அமர்ந்திருங்கள். இல்லையே இக்கிழமை இங்கிருந்து வெளியேறுங்கள். துரியோதனா, தர்மங்களையும் நீதிகளையும் சாஸ்திரங்களையும் அறியாத மூடன் நீ. அரசரோடு நான் விவாதித்துக் கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்டு பேச உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த அவையானது அரசர் திருதராஷ்டிரரின் அதிகாரத்திற்குட்பட்டது. அத்தினாபுரத்தின் மகா மந்திரியான என்னை வெளியேற்றும் உரிமை உனக்கு கிடையாது. மகாராஜா, இந்த அவையில் அதர்மம் தலைவிரித்தாடுகிறது. அநீதி அரசாட்சி செய்கிறது. இங்கு கொடிய நாகங்கள் ஒன்று கூடி கும்மாளமிடுகின்றன. அவற்றை உடனே அவையிலிருந்து வெளியேற்றுங்கள். இல்லையே அவை நம் குலத்தையே நாசம் செய்துவிடும். அரசே, உங்களை கரம் கூப்பி மன்றாடுகிறேன். உடனே இந்த சூதாட்டத்தை நிறுத்திவிடுங்கள். இந்த பாவம் நிறைந்த சூதாட்டத்தை உடனே நிறுத்திவிடுங்கள். உடனே நிறுத்திவிடுங்கள். நிறுத்திவிடுங்கள். விதுரரே, இங்கே சூதாட்டத்தை தொடங்கியது நான். பீஷ்மர் வகுத்த விதிகளின்படி இங்கே சூதில் ஈடுபடுவது நானும் தர்மனும். ஆகவே எங்கள் இருவருக்குமே சூதை நிறுத்தும் உரிமை உள்ளது. தர்மன் இப்பொழுது என்னுடைய அடிமை. ஆகவே சூதை நிறுத்தும் உரிமை அவனுக்கு இப்பொழுது கிடையாது. சூதை நிறுத்தும் அறிவிப்பை நானே வெளியிடுவேன். அதுவரை இங்கு சூதாட்டம் நடந்தே தீரும். காண சகிக்கவில்லை எனில் இப்பொழுதே இங்கிருந்து வெளியேறலாம். அடிமை தர்மனே, இங்கே பணயமாக உன் மனைவி திரௌபதியை வைக்கிறாயா? தர்மா, நீ தர்மத்தை ஒருபோதும் மீறமாட்டாய். உன்னை ஆளும் அரசன் துரியோதனன். அவனுடைய அடிமையான நீ அரசன் விரும்பும் வரை அவனோடு விளையாடத்தான் வேண்டும். நீ தர்மத்தின் பாதையில் நடப்பது சத்தியமானால் உன்னிடம் உள்ள யாவற்றையும் இழக்கும் வரை இங்கே சூதாடத்தான் வேண்டும். மேகத்தை ஒத்த கார்குழலும் கடலை போன்ற அகன்ற விழிகளும் சிவந்த அதரங்களும் தூளிடை மேனியும் அக்னியில் பிறந்த பெரும் பேரும் துருபத மாமன்னரின் புத்திரியும் பாண்டவர்கள் ஐவரின் மனைவியுமான திரௌபதியை பணயமாக வைக்கிறேன். இதைவிட அனாச்சாரம் உலகினில் இல்லை. மாமா, எடுங்கள் பகடையை, உருட்டுங்கள் உடனே. அந்த கர்வம் பிடித்த திரௌபதி எனக்கு வேண்டும். நான் திரௌபதியை வென்று தர ஆயத்தமாக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் அதை மட்டும் சொல். என் கையில் இருக்கும் இந்த பகடைகள் என் பேச்சை ஒருபோதும் தட்டாது.
மாமா, 5 பேரை வென்று விட்டோம். 6வதாக ஒருவர் வேண்டாமா? வேண்டும். பகடை 6. 6 6 தர்மா, இப்பொழுது உன்னுடைய மனைவி என் அடிமை, என்னுடைய தாசி. சித்தப்பா, உடனே சென்று அந்த அடிமை திரௌபதியை இழுத்து வாருங்கள். அந்த அடிமை திரௌபதி இருக்க வேண்டிய இடம் அரண்மனை அல்ல, தாசிகளும் வேசிகளும் குவிந்திருக்கும் என் அந்தப்புரத்தில். இன்றில் இருந்து அந்த திரௌபதி என் தாசி. இழுத்து வாருங்கள் சித்தப்பா. மூடனே, கூற்றுவனை குரல் எழுப்பி கூப்பிடாதே, யமனுக்கு தூது விடாதே, காலனை கைத்தட்டி கூப்பிடாதே. மகாமந்திரி விதுரா, அத்தினாபுரத்து இளவரசரின் கட்டளையை மீற உனக்கு ஏது உரிமை? அநீதியின் கட்டளையை நிராகரிக்க எந்த ஒரு தனி மனிதனுக்கும் உரிமை உண்டு, அதை நீ புரிந்து கொள். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். பிரதிகாமி, இளவரசரை வணங்குகிறேன். அந்த அடிமை திரௌபதியை இழுத்து வா. உத்தரவு இளவரசே. மகாராணி, தங்களை காண துவாரபாலகன் பிரதிகாமி வந்திருக்கிறார். வரச்சல். பட்டத்து அரசியை வணங்குகிறேன். பிரதிகாமி, நீ வந்த நோக்கத்தை சொல். பட்டத்து அரசி, நான் மகா பாவி. நாகத்தின் விஷத்தை விட கொடிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி. பிரதிகாமி, நடந்தவற்றில் பாதியை நான் அறிவேன், மீதியை நீ சொல். அந்த கொடிய செய்தியை சொல்ல
என்ன நடுங்குகிறது? செய்தியை அனுப்பியது யார்? இளவரசர் துரியோதனர். மைத்துனர் துரியோதனன் எனக்கு செய்தி அனுப்பியிருக்கிறாரா? அதுவும் கேட்க இயலாத கொடிய செய்தியை. என்னவென்று உடனே சொல். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணி. தீயை விட தீங்கு நிறைந்த அந்த சொல்லை என்னால் கூற இயலாது மகாராணி, கூற இயலாது. பிரதிகாமி, நீ இப்போது துரியோதனனின் பிரதிநிதி. ஆகவே தயங்காமல் சொல். பிரதிகாமி, என் நெஞ்சம் படபடுக்கிறது. உண்மையிலேயே உனக்கு மகாராணி மீது மரியாதை இருந்தால் உண்மையை மறைக்காமல் சொல். சக்கரவர்த்தி தர்மர் சூதாட்டத்தில் இந்திரபிரசத்தை இழந்து விட்டார். செல்வங்கள் யாவையும் இழந்து விட்டார். அதை நான் அறிவேன். அதன் பிறகு நடந்ததை கூறு. பிரதிகாமி, நீ உண்மையை இன்னும் முழுமையாக கூறவில்லை. பாதியை கூறினாய், மீதியையும் கூறு. தனது தம்பிகள் 4 பேரையும் சூதாட்டத்தில் தோற்றுவிட்டார் மகாராணி, தோற்றுவிட்டார். இருக்க முடியாது, ஒரு காலம் இருக்க முடியாது. நீ கேள்விப்பட்டது நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும். அந்த கொடுமையை என் 2 கண்களால் கண்ட மகா பாவி மகாராணி, பாவி. சக்கரவர்த்தியின் தம்பிகளை சூதாட்டத்தில் பணயமாக வைக்க அவர்கள் ஒன்றும் ஜடப்பொருட்கள் இல்லையே, உயிருள்ள ஜீவன்கள் அல்லவா? சக்கரவர்த்தி அவர்கள் சூதாட்டத்தில் தன்னையே பணயமாக தோற்றுவிட்டார் மகாராணி. அரசே, இந்த அவையில் நடக்கும் அநீதிகளை காண சகிக்கவில்லை. இந்த குரு வம்சத்தின் குலகுரு என்கிற முறையில் தங்களுக்கு எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து கேளுங்கள். நடந்தது நடந்துவிட்டது. பாண்டவர்கள் இழந்தது இழந்தபடியே இருக்கட்டும். பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் விடுதலை அளித்து அவர்களை இங்கிருந்து வெளியேற்றி விடுங்கள். குருவே, சூதாட்டத்தில் வென்ற அடிமைகளை எப்படி விடுதலை செய்ய முடியும்? அரசே, சாஸ்திரங்களை அறிந்தவன் என்கிற முறையில் கூறுகிறேன். வேட்டையாடுதல், சூதாடுதல், பரத்தையரோடு கூடி கழித்தல் இவை யாவும் தீமை பயக்கும் பழக்கங்கள். இவற்றை அடியோடு விட்டொழிக்க வேண்டும். இவை மனிதனை மூர்க்கனாக்கிவிடும், மனித குலத்தையே அழித்துவிடும். குலகுருவே, சூதாட்டம் தொடங்குவதற்கு முன் தாங்கள் கூறியிருக்க வேண்டிய அறிவுரை இது. இப்பொழுது பாண்டவர்கள் சூதில் என்னிடம் தோற்றுவிட்டதால் அவர்களுக்கு பரிந்து பேச முன்வருகிறேன். நான் தோற்றிருந்தால் இந்த சொற்கள் உங்கள் வாயிலிருந்து உதிர்ந்திருக்காது, அப்படித்தானே? உண்ட வீட்டிற்கு இரண்டகம் நினைக்காதே. பிரதிகாமி, என் சிரசில் இடி போல் இறங்க போகும் அந்த கொடிய செய்தியை கூறிவிடு. மகாராணி, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களையும் சூதாட்டத்தில் தோற்றுவிட்டார் சக்கரவர்த்தி. அநேகமாக என் உயிரை கொடிக்கும் அந்த கொடிய செய்தி இன்னும் முடியவில்லை என்று கருதுகிறேன். அழாதே பிரதிகாமி,
அதையும் சொல்லிவிடு. இளவரசர் துரியோதனர் தங்களை சூதாட்ட அரங்கிற்கு வரும்படி தங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கட்டளையா? நான் துரியோதனனின் அடிமையா? எனக்கு கட்டளையிடும் உரிமையை யார் அவருக்கு கொடுத்தது? அதர்மி கூட தன் மனைவியை சூதாட்டத்தில் பணைய வைக்க மாட்டான். என் கணவனோ தர்மத்தின் தலைமகன். அவர் எப்படி என்னை சூதாட்டத்தில் பணைய வைக்க நேர்ந்தது? சூழல் அவரை நிர்பந்தித்து விட்டது மகாராணி, நிர்பந்தித்து விட்டது. சூழலா? அந்த சூதாட்ட அரங்கிற்கு செல். என்ன சூதாட்டத்தில் தோற்ற அந்த சூதாடியிடம் இப்படி கேள். முதலில் தன்னை இழந்த பிறகு என்ன இழந்தாரா? முதலில் தன்னை இழந்த பிறகு என்ன இழந்தாரா? முதலில் தன்னை இழந்த பிறகு என்ன இழந்தாரா? இல்லை என்ன இழந்த பிறகு தன்னை இழந்தாரா என்று. இல்லை என்ன இழந்த பிறகு தன்னை இழந்தாரா என்று. இல்லை என்ன இழந்த பிறகு தன்னை இழந்தாரா என்று. என் கேள்விக்கு விடை தெரியாமல் நான் சூதாட்ட அரங்கிற்கு வரமாட்டேன் என்று அங்கிருக்கும் அவையோர்களுக்கு சொல். மகாராணி, முதலில் தன்னை இழந்த பிறகு. பிரதிகாமி, நான் கூறியதை செய். உத்தரவு மகாராணி, உத்தரவு. திருதராஷ்டிரா, அதர்மம் அம்பலத்தில் ஏற துடித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை நீ காத்துக்கொள். இல்லையில் 7 பிறவிக்கும் உன்னால் இந்த பாவத்தை கழுவ முடியாது. தாத்தா, சூதாட்டத்தை தொடங்கியது நான். எதற்காக தந்தையை அச்சுறுத்துகிறீர்? மூங்கிலுக்கு அழிவு காலம் வரும்பொழுது அதில் பழம் வந்துவிடும். ஹத்தினாபுரத்தின் பழமாக பழுத்து நிற்கிறான் துரியோதனன். அவனை அழிவிலிருந்து இப்பொழுது கூட உன்னால் காப்பாற்ற முடியும் திருதராஷ்டிரா. திரௌபதி நமது வம்சத்து குலமகள். அவளது அவமானம் குருவம்சத்தின் அவமானம். பிதாமகரே, ஐவரை மணந்தவள் நம் குலமகளாக இருக்க முடியாது. அவள் என்னுடைய அடிமை. அடிமைக்கென்று மான அவமானங்கள் ஏதும் இல்லை. ஆகவே நடப்பதை அமர்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். துரியோதனா, நான் அத்தினாபுரத்தின் அரியணைக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன், உன் ஆணவத்திற்கு அல்ல. அதை முதலில் நீ புரிந்து கொள். நீங்கள் கட்டுப்பட்ட அந்த அரியணையில் அமர்ந்திருப்பது என் தந்தை. அவருக்கு பிறகு அந்த அரியணையில் அமரப்போவது நான். அதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசுங்கள். பிரதிகாமி, எங்கே அந்த அடிமை திரௌபதி? மகாராணி திரௌபதி சக்கரவர்த்தி தருமரிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்விக்கு விடை கிடைக்காமல் அவர் இந்த அரங்கிற்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். உடனே அடிமையை சக்கரவர்த்தி என்று கூறி அரசர்களையும் பேரரசர்களையும் அவமதிக்கிறாயா? முதலில் திரௌபதி என்ன கூறினால் அதை சொல். முதலில் தன்னை இழந்த பிறகு என்னை இழந்தாரா, அல்லது என்னை இழந்த பிறகு தன்னை இழந்தாரா என்று கேட்கச் சொன்னார். ஐவரை மணந்த அந்த திரௌபதியிடம் சென்று அந்த கேள்வியை இங்கே வந்து கேட்கச் சொல். உத்தரவு இளவரசே. மகாராணியாருக்கு வணக்கம். என்ன பதில் கொண்டு வந்தாய் பிரதிகாமி? மன்னர் வாய் திறந்து பேச வழியின்றி இளவரசர் துரியோதனரிடம் அடிமையாக மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார். தங்களின் கேள்விக்கு அங்கே இளவரசர் தான் பதில் கூறினார். என்ன கூறினார்? இந்த கேள்வியை அங்கே அரங்கில் வந்து மன்னரிடம் கேட்க கூறினார் இளவரசர். பிரதிகாமி, உன் நிலையை நான் அறிவேன். எனக்காக இந்த துயரத்தை தாங்கிக் கொள். அங்கே அவையில் அமர்ந்திருக்கிறாரே பிதாமகர்,
அவர் நான் அவைக்கு வருவதை தர்மம் என்று எண்ணுகிறாரா? அங்கே தர்ம தேவனின் அவதாரமாக அமர்ந்திருக்கிறாரே மகா மந்திரி விதுரர். கற்புடைய பெண் ஆடவர் நிறைந்த அவைக்கு வருவதை அவரது தர்மம் அனுமதிக்கிறதா என்று கேள். குலகுருக்களாகிய துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் ஆகியோரிடமும் இதே கேள்வியை கேள். குரு வம்சத்தின் பெரியோர்களுக்கு குரு வம்சத்தின் இந்த திரௌபதியின் மானத்தை பற்றி கவலை இல்லை எனில் நான் நிச்சயம் அரங்கில் பிரவேசிப்பேன் என்று கூறு. மகாராணி, உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்காது. இளவரசர் என்னை மீண்டும் இங்கே அனுப்புவார் மகாராணி. பிரதிகாமி, இந்த அபலை பெண்ணிற்காக இந்த துயரத்தை ஏற்க மாட்டாயா? உத்தரவு மகாராணி. மூடனே, எங்கே திரௌபதி? சற்று பொறுங்கள் இளவரசே. கங்கையின் மைந்தரே, மகாராணி திரௌபதி தங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தங்களின் குலமகள் ஆண்கள் நிறைந்த இந்த அவைக்கு வருவதை தாங்கள் அனுமதிக்கிறீர்களா பிதாமகரே? மகாமந்திரி அவர்களே, இது குறித்து தங்களின் நீதி என்ன கூறுகிறது? குரு வம்சத்தின் பெரியோர்களை கேள்வி கேட்க அந்த அடிமைக்கு ஏதடா உரிமை? அந்த அடிமையை நான் சூதாட்டத்தில் வென்றிருக்கிறேன். அந்த அடிமை என் கட்டளைக்கு அடிபணிந்து அவள் இங்கே வந்தே தீர வேண்டும். வேண்டாம் துரியோதனா, வேண்டாம். நீ ஆற்றும் இந்த அதர்ம காரியத்தை உடனடியாக நிறுத்து. திரௌபதியின் மானம் பறிபோனால் நம் குருவம்சத்தின் மானம் பறிபோவதற்கு சமம். குருவம்சத்தின் மானம் திரௌபதி என்றால் அவளை தர்மன் சூதில் பணயம் வைப்பதற்கு முன்பு ஏன் யாரும் தடுக்கவில்லை? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஏன் யாரும் தடுக்கவில்லை? என் கேள்விக்கு எவரிடத்திலாவது பதில் இருக்கிறதா? கூறுங்கள், பதில் இருக்கிறதா? துச்சாதனா, இந்த சூதபுத்திரன் பீமனின் பலத்தை கண்டு அஞ்சி அங்கே செல்ல மறுக்கிறான். ஒரு அடிமை இன்னொரு அடிமையை கண்டு அஞ்சுகிறது. துச்சாதனா, இந்த அத்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனன் ஆணையிடுகிறேன். சென்றது திரௌபதியை இழுத்து வா. வர மறுத்தால் அந்த அடிமை திரௌபதியை கூந்தலை பற்றி இழுத்து வா. உத்தரவண்ணா. துரியோதனா, திரௌபதி அரசகுமாரி. ராஜசூய யாகத்தில் ராஜாதி ராஜனாக மகுடம் சூட்டப்பட்ட சக்கரவர்த்தி தருமனின் சக்கரவர்த்தினி. அவளை சூதாட்ட அரங்கிற்குள் அழைத்து வருவது சத்திரிய நியதிக்கு எதிரானது. திரௌபதி இப்போது அரசகுமாரியும் அல்ல, சக்கரவர்த்தினியும் அல்ல. அவள் என்னுடைய அடிமை. என் அடிமையை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும். யாரும் அறிவுரை கூற தேவையில்லை. துரியோதனா, அகந்தை உன் கண்களை மறைக்கிறது. திரௌபதி இந்த சூதாட்ட அரங்கிற்குள் வந்தால் இந்த அத்தினாபுரத்தின் அடிவை அந்த ஈசனால் கூட தடுக்க முடியாது என்று எச்சரிக்கிறேன். பிதாமகரே, தாங்கள் அத்தினாபுரத்திற்கு எதிராக வாள் ஏந்துவேன் என்று அச்சுறுத்துகிறீர்களா? அது தங்களால் இயலாது. நான் என் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால் என் கரங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. இல்லையேல் இந்நேரம் நீ என்னோடு விவாதித்துக் கொண்டிருக்க முடியாது. துரியோதனா, துரியோதனா, நீ சூதாட்டத்தின் நியதிகளை மீறுகிறாய். பெண்கள் சூதாட்ட அரங்கிற்குள் பிரவேசிக்க கூடாது என்று நான் முதலிலேயே அறிவித்தேன். எக்காரணம் கொண்டும் திரௌபதியை இந்த அரங்கிற்குள் அழைத்து வரக்கூடாது. தாத்தா, உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தாசிகளை தவிர வேறு எந்த பெண்ணையும் சூதாட்ட அரங்கிற்குள் அழைத்து வரக்கூடாது என்று நீங்க சொல்லியதாக என் நினைவு. திரௌபதி என் அடிமை. ஆகவே என் தாசியும் கூட. அவளை சூதாட்ட அரங்கிற்குள் அழைத்து வருவான் என் தம்பி துச்சாதனன். தாத்தா, நீங்கள் வகுத்த விதிகளின் படியே இங்கு அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வாயை மூடி ஆசனத்தில் அமருங்கள்.
அருகில் வராதே, அங்கேயே நில். திரௌபதி, உன்னை நாங்கள் சூதாட்டத்தில் வென்றுவிட்டோம். நீ எங்கள் அடிமை. ஒரு அடிமைக்கு உத்தரவிட எந்த உரிமையும் இல்லை. அரச குமாரனிடம் அடிமை எப்படி பேச வேண்டும் என்பதை முதலில் நீ கற்றுக்கொள். வா என்னோடு. துஷ்டனே, நில், என்னை நெருங்காதே. பாஞ்சாலி, என்னோடு வருகிறாயா இல்லை உன்னை இழுத்துச் செல்லவா? துச்சாதனா, என்னை விட்டுவிடு. நான் குலமகள், குரு வம்சத்தின் மரியாதை. நான் உனது அண்ணி. அண்ணி என்பவள் அன்னை ஸ்தானத்திற்கு சமமானவள். அறிஞரும் ஆன்றோரும் நிறைந்த அவையில் என்னை பிரவேசிக்க செய்யாதே. உன்னை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். திரௌபதி, நீ 5 ஆடவர்களை மணந்து இன்பம் துய்ப்பவள். நீ எனக்கு அன்னியும் அல்ல, அன்னை ஸ்தானத்திற்கு சமமானவளும் அல்ல. ஆகவே வெட்கத்தை விடுத்து என் அண்ணன் துரியோதனனை காணலாம் வா. இதுவரை பாண்டவர்களை அடைந்த நீ இனி கௌரவர்களையும் அடையலாம். வா என்னோடு, வா. மூடனே, குலமகளிடம் உரைக்கும் முறை அறியா துஷ்டனே, இங்கிருந்து சென்று விடு. குலமகளாம் குலமகள். காந்தாரி புத்திரனே, என் கூந்தலை பற்றி இழுத்து செல்கிறாயா? வழியில் உன் தாய் யாரை இழுத்து செல்கிறாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? தாய்க்கு நிகரான என் அண்ணியை இழுத்து செல்கிறேன் என்றா? அடிமைக்கு எதடி தாயின் ஸ்தானம்? அடிமைகளுக்கு பேச அனுமதி இல்லை. வா என்னோடு. ஆ! துச்சாதனா, என்னை விட்டு விடு. நான் சொல்வதை சற்று செவி மடுத்து கேள். நான் ஒற்றை ஆடை அணிந்து மாத விலக்கில் இருக்கிறேன். இக்காலத்தில் நான் எனது கணவர்கள் முகத்தில் விழிப்பதில்லை. சபையில் அரசர் திருதராஷ்டர் இருக்கிறார், பிதாமகர் குலகுருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் நான் எப்படி வருவேன்? என்னை விட்டுவிடு. நீ எங்களது அடிமை. உனக்கு மானம் அவமானம் ஏதும் இல்லை. வா என்னோடு. அண்ணா, இதோ பாண்டவர்களின் பத்னி திரௌபதி. இனி இவள் உங்கள் அடிமை. அடியே தாசி திரௌபதி, அன்று மயன் சபையில் என்னை கண்டு எள்ளி நகையாடினாய் அல்லவா? இன்று உன் அவலநிலையை கண்டு இந்த அத்திராபுரமே சிரிக்கிறது பா. அடே துரியோதனா, தாசி அடிமை என்று எங்கள் பத்தினியை இழிந்துரைக்கும் உன் நாவை துண்டாடி விடுவேன். ஆ! அடே பீமா, வாயை மூடிக்கொண்டு மண்டியிட்டு கட, இல்லையே உனது சிரத்தை துண்டாக்கி விடுவேன். துரியோதனா, இந்த அடிமைகளை மன்னித்து விடு. இத்தனை நாளாக சத்திரியர்களாக இருந்தவர்கள் தானே இப்போதுதானே அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள். தாங்கள் சத்திரியர்கள் இல்லை, அடிமைகள் தான் என்பதை உணர சிறிது கால அவகாசம் தேவைப்படும். அதுவரை இந்த அடிமைகளுக்கு உயிர் பிச்சை கொடு. நண்பா துரியோதனா, இந்த கர்வம் பிடித்த திரௌபதியிடம் கேட்பதற்கு என்னிடம் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. நான் கேட்கலாமா? திரௌபதி இப்பொழுது என்னுடைய அடிமை. ஆதலால் உன்னுடைய அடிமையும் கூட. தாராளமாக கேள். சூதபுத்திரனை ஏற்க முடியாது. ஒரு தேரோட்டியின் மகனை என்னால் கணவராக ஏற்க முடியாது. அடியே அகங்காரம் பிடித்தவளே, அன்று சுயம்வர மண்டபத்திலே அத்தனை அரசர்கள் முன்னால் என்னை சூதபுத்திரன் என்று அவமானப்படுத்தி பேசினாயே. இன்று நீ ஒரு தாசி.
நீ பெற்ற பிள்ளைகளை என்னவென்று அழைப்பாய்? தாசியின் புத்திரர்கள் என்றா? சொல், என்னவென்று அழைப்பாய்? கர்ணா, டேய், நீ இப்போது ஒரு அடிமை. அடங்கி இரு, அதுதான் உனக்கு நல்லது. மண்டியிடு. அத்தினாபுரத்தின் ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, ஞானியர்களே, இந்த அவளையின் குரலை கேளுங்கள். மருமகனே, திரௌபதி இந்த அவையோரிடம் எதையோ கேட்க நினைக்கிறாள். கேட்கட்டுமே. உன் அடிமைக்கு கொஞ்சம் அனுமதி கொடு. அத்தினாபுரத்தின் குலமகள் திரௌபதி ஒற்றை ஆடையோடு உங்கள் முன் மானபங்கப்பட்டு கண்ணீர் வடித்து நிற்கிறாள். பிதாமகரே, தலை குனியாதீர்கள். நிமிர்ந்த இந்த அபலையை பாருங்கள். நான் குரு வம்சத்தின் குலமகள் திரௌபதி வந்திருக்கிறேன். ஒற்றை ஆடி நடுவி நிற்க மாத விளக்கு முடியாமல் உங்கள் முன் நின்று வணக்கம் சொல்கிறேன். என் பாவம் நிறைந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெண்களை வாழ்வில் இருந்து விலக்கி பிரம்மச்சாரிய விரதம் பூண்ட கங்கையின் மைந்தரே, நீங்கள் இன்று என்ன சொல்லி எனக்கு ஆசை வழங்க போகிறீர்கள்? அத்தினாபுரத்தில் தாசியாக வாழ்ந்திரு என்றா? தாங்கள் வீரத்தின் சின்னம், அத்தினாபுரத்தின் காவலர். நீங்கள் தலை குனியக்கூடாது. என்னை நிமிர்ந்து பாருங்கள். உங்கள் குரு வம்சத்தின் குலமகளை கூந்தலை பற்றி இழுத்து வந்திருக்கிறான் ஒரு துஷ்டன். அத்தினாபுரத்தின் சரித்திரத்தின் மீது பேர் அவமானம் கரையாக படிந்து விட்டது. பிதாமகரே, என்னை பாருங்கள். என் அவலம் நிறைந்த கோலத்தை பாருங்கள். கண் குளிர பாருங்கள். நான் பிறந்தது பாஞ்சால வம்சத்தில். அங்கே பெண்ணின் மானத்தை காக்க உயிரையும் துறப்பார்கள். தங்களின் குரு வம்சத்தின் வழக்கம் என்ன பிதாமகரே? கட்டிய மனைவியை சூதாட்டத்தில் பணயமாக வைப்பதா? சொல்லுங்கள். தங்களின் குலமகளை ஆண்கள் நிறைந்த அவைக்கு விலங்கை போல் இழுத்து வந்து மானபகம் செய்வதுதான் குரு வம்சத்தின் வழக்கமா? குரு வம்சத்தின் மரியாதையா? பிதாமகரே, நான் அன்று தங்களை முதல் முறையாக வணங்கிய போது குலமகளாய் சுடர்விட்டு வாழ்வாய் என்று ஆசி வழங்கினீர்களே. இன்று அந்த குலமகளின் கதியை பாருங்கள். தங்களின் ஆசைக்கு கிடைத்த பலன் இதுதானா பிதாமகரே? தங்கள் முன் இப்படி ஒரு அதர்மம் நடக்க தாங்கள் அனுமதி அளித்தீர்களா பிதாமகரே? என் கேள்விகளுக்கு இதுவரை தங்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அப்படி என்றால் தாங்கள் தங்களின் குலமகளை மானபங்கம் செய்ய அனுமதி அளித்ததாகத்தானே அர்த்தம்? எனக்கு நடந்த அவமரியாதையில் தங்களுக்கு பங்கு இல்லையா? தங்கள் முன் இப்படி ஒரு அதர்மம் நிகழலாமா?
தாங்கள் புனிதமை வடிவான கங்கையின் மைந்தர் என்பது சத்தியம் என்றால், தாங்கள் தர்மத்தின் பாதையில் நடப்பது உண்மை என்றால், தங்களின் குலமகளுக்கு அதர்மம் நிகழ்த்திய அத்தனை பாவிகளையும் கொன்று குவியுங்கள். பிதாமகரே, நான் தங்களை விட வயதிலும் அனுபவத்திலும் சிறியவள். துஷ்டர்களான கௌரவர்களின் கூற்றுப்படி நான் ஒரு தாசி. ஆயினும் தங்களுக்கு ஒன்று உரைக்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தாங்கள் அரசர் திருதராஷ்டிரர் ஆளும் ஹத்தினாபுர அரசவையில் அமர்ந்திருக்கவில்லை, பாவத்தின் நிழலில் அமர்ந்திருக்கிறீர்கள். எழுந்து விடுங்கள். இந்த பாவத்தின் நிழலில் இருந்து எழுந்து விடுங்கள். ஹத்தினாபுரத்தில் காவலன் என்ற பெயரில் நீங்கள் பாவிகளை ரட்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரும் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தைக்கு கொடுத்த வாக்கிற்காக தர்மத்தை பாவிகளிடத்தில் தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள். பிதாமகரே, நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தங்களால் விடை கூற இயலுமா? சூதாட்டத்தில் தன்னையே பணயமாக வைத்து தோற்ற ஒரு அடிமைக்கு தன் மனைவியை பணயமாக வைக்க உரிமை உண்டா? இந்த கேள்வியை எழுப்பியிருப்பது திரௌபதி அல்ல, பெண் இனம். பெண் குலத்தின் பிரதிநிதியாக இந்த கேள்வியை தங்கள் முன் வைக்கிறேன். பதில் கூறுங்கள் பிதாமகரே. ஒரு அடிமைக்கு தன் மனைவியை அடிமையாக்கும் உரிமை உண்டா? மகளே திரௌபதி, என்னை அப்படி அழைக்க வேண்டாம். நான் தங்களோடு உறவு கொண்டாட இங்கு மன்றாடி நிற்கவில்லை. நான் தங்களின் மகளாக இருந்திருந்தால் நான் இந்த அவையில் அவமானப்பட்டு நிற்கும் போது இப்படி கண்மூடி வாய் அடைத்து அமர்ந்திருக்க மாட்டீர்களே. ஆதலால் உங்கள் உறவை நாடி உங்கள் முன் நிற்கவில்லை. நான் பட்ட அவமானத்தை துடைத்தெறிய வழி தேடிக் கொண்டிருக்கிறேன். என் கேள்விக்கு மட்டும் பதில் கூறுங்கள். மனைவி கணவனின் உடைமையா? மனைவி கணவனின் உடைமை இல்லை என்றால் என் அனுமதியின்றி என்னை எப்படி அவர் சூதாட்டத்தில் பணயமாக வைத்தார்? துரோணாச்சாரியாரே வணக்கம். நான் துருபதன் மகள் என்பதால் தங்களின் மகள், பாண்டவர்களின் மனைவி என்பதால் தங்கள் மருமகள் என்று என்னை ஆசீர்வதித்தீர்களே, அது பொய்யா ஆச்சாரியார் அவர்களே?